குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நாடி மற்றும் பரிகார ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம், வாஸ்துசாஸ்திரம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயத்திலிருந்து ஜெயம் கொண்ட சோழபுரம். இரவு தூங்கும் முறையில் இந்த பொருளை வச்சு பாருங்கள், நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படின்னு இந்த பதிவு உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப அற்புதமான பதிவு. அனுபவத்தில் பார்த்த வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த தாந்திரிகமான ஒரு எளிமையான பரிகார முறை அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வாஸ்துப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் வாஸ்து குறைபாடாக இருக்கக்கூடியது அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது 4-5 குடும்பங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், 20க்கும் மேற்பட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் அல்லது ஒரு பராமரிப்பு குறைவான இடங்கள். இன்று நிறைய நகரப்புறங்கள் எப்படியோ இருந்த காடு மேடுகள் எல்லாம், ஏரி குளங்கள், எதிர்மறையாக இருந்த இடங்கள் எல்லாம் இன்று பட்டா நிலங்களாக்கி கட்டிடங்களாகப்பட்டிருக்கிறதுனால நிறைய இடங்களில் எதிர்மறையான ஆற்றல் நிரம்பியிருக்கும். வாஸ்து கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் பஞ்சபூத ஆற்றல் சமநிலையை இழந்த நிறைய இடங்களில் தூக்கமின்மை, இது போக சில எதிர்மறையான ஆற்றல்கள், நம்ம சொல்கிற மாதிரி பில்லி, சூன்யம், ஏவல், கண் திருஷ்டி பாதிப்பாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் தெய்வ நடமாட்டம், துரு ஆன்மாக்களுடைய நடமாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறதுனால சரியான தூக்கமின்மை அப்படிங்கிறது நிறைய பேர்கள் சந்திக்கிறாங்க. இதில் ஆரோக்கியம் சம்பந்தமாக உடல் உறுப்புகளில் நமக்கு எப்படி வெளி உறுப்புகளுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படுதோ அது மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஆக்சிஜன் இல்லாத அறைகள் எல்லாம் கூட வாஸ்து கோளாறால் பாதிக்கப்படுது அப்படின்னு என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னங்க நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, இரவு தூங்கும் அறையில் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சில பொருட்களை வச்சு பாருங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமும், மறுநாள் எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த நாள் ஆரம்பிக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது என்னென்ன பொருள் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல நம்ம படுக்கை அறை அப்படிங்கிறது பகல் நேரங்களில் காற்றோட்டமாக இருக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வீடுகளும், ஒவ்வொரு வீடுகளும், ஒவ்வொரு அறைகளும் திறக்கப்படாத கதவுகள் இருக்குது அப்படின்னா பகல் நேரத்தில் காலையில் 5 மணியில் சூரியன் உதயமாகும் பொழுதிலிருந்து ஏறத்தாழ 10-30 மணி வரையில் சாத்வீகமான குணத்தில் பிரபஞ்சத்திற்கு அதிகப்படியான ஆக்சிஜன் பிராணம் வரும். அது நம்ம கிரகம் அப்படின்னா நம்ம வீடு கிரகிக்கணும். அப்படிங்கிறதுனால கதவு ஜன்னல்கள் நகரப்புறங்களில் அல்லது நிறைய வீடுகளில் திறக்கப்படாமல் இருக்குது. நல்ல கதவுகளை பகல் நேரங்களில் குறைஞ்சபட்சம் 11 மணி வரைக்கும் கதவு ஜன்னல்கள் திறந்துருக்கட்டும். பராமரிப்பு இல்லாத வீடு, கொசு தொல்லை, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் பகல் நேரங்களில் மட்டும் திறந்து வச்சுக்கோங்க. இரவு நேரம் தூங்குகிற அறையில் ஒரு கண்ணாடி பவுல் ஒரு விஷயத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு கிறிஸ்டல் மாதிரி உள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். கண்ணாடி பவுலில் கடல் உப்பு, கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, அது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறது, ரொம்ப நாள் திறந்தே இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஆற்றல் கம்மியாக இருக்கும். புது உப்பாக வாங்கிக்கோங்க. புது உப்பு வாங்கி நல்லா நரைச்சி குவிச்சு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலில். இந்த பதிவினுடைய கடைசியில் அதுக்கு உண்டான ஒரு உதாரண ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பு குவிச்சு வச்சு அது மேலே பார்த்திங்கன்னா நுனியில் ஒரு முழு எலுமிச்சை பழம் வச்சிடணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல அடிப்படையாக அந்த வீட்டில் அந்த அறையில் நம்ம அறை கதவுகளோ அல்லது ஜன்னல்களோ மூடி இருக்கும் போதும் கூட அங்கே ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் உள்ள சயின்ஸ், அதில் உள்ள ஆன்மீகம், அதில் உள்ள ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மகாலட்சுமி தன்மையில் உள்ள கடல் உப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்த நேர்மறை ஆற்றலாக நிரப்பும். அங்கே உள்ள எதிர்மறையான விஷயங்களில் உள்வாங்கிக்கிறதுக்காக எலுமிச்சை பழத்தை நம்ம நுனியில் வைக்கிறோம். அதோடு சேர்த்து இந்த கல் உப்பில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சுத்தமான துளசி விதை கிடைக்கும். துளசி விதை வாங்கி வச்சுக்கோங்க. துளசி விதையும் இந்த கல் உப்பில் சேர்த்து தூவிக்கோங்க, மேலே தூவிக்கோங்க. 6 நாள் தொடர்ந்து இதை வச்சுருந்து 6வது நாள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று வச்சுக்கணும். தொடர்ந்து 6 நாள் வச்சுக்கிறோமா, 6வது நாள் நம்ம புதுசாக வச்சுக்கணும். நல்ல தூக்கம் வருங்க, சூப்பரான பலன் இருக்கும். பயன்படுத்தி பார்த்துட்டு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.